ஆயுதம் என்றழைக்கும் போது விஸ்தாரமாக மயில் மேலே ஏறி வந்து அருள் புரிய வேண்டுமே. அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரம் சென்று தண்டகாருண்யம் வனமும் சென்று சமுத்திரத்தை ஒரணையாக கட்டி கோதண்டம் கைபிடித்து கொண்டல் ராவணனை மாட்டி வதை முடித்து வெண்டரி போல் கண்ணா ராமா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றினே. சம்போ அறிவோம் நாம பொட்டுடன் மாவு பதார்த்தமும் சகலமும் இத்தனையும் நான் உனக்கு படைப்பே. இத்தனையும் நான் உனக்கு படைப்பே. பாலுடன் முக்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் அர்ச்சுனை செய்து முன்னாலே வந்த மூல கணபதியே அருளோடு வந்தேனக்கு அருள் பூரி வாழ்வு
கோணத்தில் வருகிலே வாய்த்த தினை மாவை உண்ட வேளவா வெற்றி வேளவா திருச்செந்தூர் வேளவா திருமலை வேளவா உந்தன் மாறுபட அசுரனையும் வதைத்தவா இஷ்டமுடன்றே கூறாமா உன் புகழை வெள்ளில் பாட இஷ்டமுடன்றே கூறாமா உன் புகழை வெள்ளில் தந்தனை தனைத்த தாளம் போடவே போடவே தரிகுணத்தோம் என்று தாளம் போடவே முந்திய குரு நமக்கு முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா ஓம்கார நாதத்தின் நாதமாய் வந்துதீத்த கணபதி என்னும் மூல பொருளை கனவிளையும் நினைவிளையும் ஒரு நாளும் நான் மறவேனே கணபதியே என் குருவே கணபதியே என் குரு கனவுளையும் உனை மாற குடவயத்து அருமுகன் குடவயத்து அருமுகன் குஞ்சரமே உமைகள் பாடு மலையரசன் திருமகன் வடமதுரை அம்பிகை இடமிருக்கும் வடக்கீழியே எனக்கு உதவ வேணுமாம் வளமிருக்கும் சரஸ்வதி பந்தினாவில் அருள் புரிவாய் என் தாயே கலைவான் எனக்கருள வேணுமாம் எந்தன் குல தெய்வமாம் தாயான புன்னைவன தானே வந்து அருள் புரி எந்தன் குல தெய்வமை கொடுங்கால போத்தி வந்து குணமுடனே அருள் புரி மாடனோடு மாடத்தியோ மங்களமாய் அருள் புரி அரிராமா ரகுராமா
புச்சோரி சீவநல்லூர் நகரில் மாநிலமும் கியாதி மாநிலமும் கியாதி மாடசுவாமி புலவர் செந்தாளை புச்சோரி செங்கோட்டை பக்கத் பிரானூர் பாடர் தன்னில் என்னுடைய தாத்தா உலகமெல்லாம் புகழ்பாடு உலகமெல்லாம் புகழ்பாடு சுப்பையா தேவர் புலவர் கற்று தந்த வாத்தியம் அண்ணாவி குரு நமக் யாரு என்று பார்த்தோம் செந்தாளை புச்சோரி செங்கோட்டை பக்கத் பிரானூர் பாடர் தண்டில் என்னுடைய அப்பா உலகமெல்லாம் கீர்த்தி பெற்ற உலகமெல்லாம் கீர்த்தி கிருஷ்ணசாமி புலவர் செந்தாளை புச்சோரி தென்காசி தண்ணி மலையாந்தேரு தன்னதி ஐயாவளி தொண்டரம் என்னுடைய மாமா உலகமெல்லாம் புகழ்பாடு உலகமெல்லாம் புகழ்பாடு சூடாமணி புலவர் சபையோர்களே பெரியோர்களே வந்திருக்கும் தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே தென்காசி தன்னில் வாழும் கணேசன் பெற்ற மகள் மணிமாறன் மனைவியுமான இலக்கியா என்ற நானும் வில்லி செய்யும் பாட போறேன் குற்றம் கூரை வந்திட்டாலும் ஏ வந்திட்டாலும் குழந்தை போல என்ன வேண்டும் குழந்தை போல என்ன வேண்டும் சபையோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் எனது அருமை தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்களே இன்றைக்கு முப்படாதியம்மன் வாசலில குடியழைப்பு திருவிழா கொடி அழைப்பு திருவிழாவா ஆமா சரி இன்றைக்கு நாமல் யாருக்கு பாட போறோம் தெரியுமா யாருக்கம்மா யாருக்கு அதாவது ஹரிஹரபுத்திரர் ஐயனார் சாஸ்தாவின் திருக்கதை பாட போறோம். ஓ, சாஸ்தாவோட திருக்கதையை பாட போறோம்ல? ஆமா. ஏன் சாஸ்தாவுக்கு முதலாக பாட வேண்டும் தெரியுமா? எதற்காகம்மா? அதாவது நாமளெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஓ, சாதாரண குழந்தைகள். ஆமா. ஆனால் ஹரிஹரபுத்திரர் ஐயனார் சாஸ்தா அப்படி அல்ல. அவர் வேற்றுமை. ஆமா. அரிக்கும் சிவனுக்கும் தந்தைக்கும் ஆமா, தந்தைக்கும் ஆணுக்கும் பிறந்த குழந்தை. ஆணுக்குமா? ஆமா. சரி. அதனால என்ன சாஸ்தாவின் திருக்கதையை முதலாவது பாடினாதான் அம்மா சகல தெய்வங்களுமே கோயிலுக்குள் வரும். கோயிலுக்கு வரும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. பழைய காலத்து மாதிரி உண்டு. ஆமா.
நாங்கள் ஐயனார் சாஸ்தா திருக்கதை பாடும்போது நாங்கள் பாடுகின்ற போது சொல் குற்றம் இருந்தாலும் சொல் குற்றங்கள், பொருள் குற்றங்கள், இசை குற்றங்கள், வசன குற்றங்கள், தாளமேள குற்றங்கள், சரீர குற்றங்குறைகள் இருந்தாலும், ஆமையா சாரீர குற்றங்குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம். ஆமா, முன் சொல்லு பின்னாடி வந்துடலாம், பின்னால சொல்லக்கூடிய முன்னால வந்துடலாம். நாங்கள் அறிந்தும் பாடிடலாம், அறியாமலும் பாடிடலாம். நாங்க அறிந்தும் பாடலாம், அறியாம பாடலாம். தெரிந்தும் பாடிடலாம், தெரியாமல் பாடிடலாம். அம்மா, தெரிஞ்சும் பாடலாம், தெரியாம பாடலாம். ஆமா, அதனால் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமோ அமையா. சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமா அமையா. 5 மைந்தர்கள் தோளிலே பூநூல் இளங்க தோன்றி 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 அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்துதீத்த ஆமோ தர்மஞான சாஸ்தாவின் கதையை பிரித்துச் சொல்வோமே. ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டுவார்? யார் யாரெல்லாம்? பகவானும் பார்வதி, பச்சை மாலுலட்சுமி, மூத்த மகன் கணபதி, இளைய மகன் வேல்முரு, வேல்முருகா, அமராவதி பட்டண, பிரம்மாவும் சரஸ்வதியும், இந்திரலோக பட்டண, இந்திரனும் இந்திராணி, கொழுவிருக்கும் கைலாசன், படைப்பதற்கு பிரம்மதேவ், படைப்பதற்கு பிரம்மதேவ், படியளக்க சிவபெரும் ஆதி பொன்னுவெள்ளி கைலாசத்தில் தேவாதி தேவர்களும் தெய்வலோக ரம்பைகளும் முற்பத்தி முற்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கெங்கேணரா கெணபுருவர் கழகத்திற்கு நாரதரும் அகஸ்தியரா புலஸ்தியரா அழகு கும்ப மாமுனியும் ஏமன் காலந்தூதனோடு ரம்பாவும் ஊர்வசியும் கொழுவிறக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் ஏ பிரம்மதேவ் படியளக்க சிவபெருமான் படியளக்க சிவபெருமான் ஆதி பொன்னுவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் பகவானும் பார்வதியும் கொலுவிருந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் பகவான் தேவி பார்வதியானவள் ஆமா, அந்த அம்மா அப்படி பையன் ஆத்தல எஞ்சி வாரா. எந்திரிச்சு வந்து சரி, பகவான் முன்னால் வந்து வந்து 2 கரம் எடுத்து வணங்கி வணங்கி என்ன கேட்க போறா? சுவாமி பகவானே, சுவாமி பகவானே, பரம்பொருளே, இந்த கைலாசத்துல என்ன நாமல் மட்டும் இருந்தால் போதுமா? நாமல் மட்டும் இருந்து ஆண்டு அனுபவிச்சா போதுமா நாதா? உலோகத்தை எல்லாம் படைக்க வேண்டாமா? உலகத்தை படைக்க வேண்டாமா? பரம்பொருளே, பரம்பொருளே, மானிட மக்களை எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா? பிறவி செய்ய வேண்டாமா? ஈசா ஈசா என்று பார்வதாதேவி கேட்டபோது கேப்பா எப்படி சும்மா இருப்பா? ஆமா, பகவானும் ஆட்டும் என்று சம்மதித்து 7 14 உலகத்தையும் படைத்து பகவான் படைத்தார். அவனிகட 56 தேசங்களையும் படைத்து பகவான் படைத்து 7 சத்தா சாகரம் சூழ்ந்த கடலையும் படைத்து பகவான் படைத்தார்.
அது மட்டுமா, வேற என்னம்மா? ஓர் அறிவிலிருந்து சரி. 6 அறிவு முதலான ஆமா. மானிட மக்களை எல்லாம் பகவான் பிறவி செய்தார். ஓஹோ, நாமளை போன்ற மக்களை பகவான் பிறவி செய்தார். ஆமா. சரி. உடனே பகவான் தேவி பார்வதியால் ஆமா ஆமா, என்னம்மா? பகவான் முன்னால் வந்து என்ன காக்கா? இரு கரம் எடுத்து வணங்கி, என்ன என் ஆண்டவனே பகவானே, ஆண்டவா பகவானே பரம்பொருளே, படைத்து விட்டால் மட்டும் போதுமா? பகந்த முறையில் மக்களுக்கு எல்லாம் படி இழக்கணும்ல. படைத்து விட்ட மனுக்களுக்கு எல்லாம் படி இழக்க வேண்டாமா? படி இழக்க வேண்டாமா? ஈசா ஈசா என்று பார்வதா தேவி கேட்டபோது பகவானும் ஆட்டும் என்று சம்மதித்து பகவான் படியிழக்க புறப்பட்டார். படி இழக்க வருகிறார். பகவான் எப்படி படி இழக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி? நாளை நல்லோ தின எடுத்து நாளை நல்லோ தின எடுத்து தனை எடுத்து எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் நாடு எங்கும் படி இழந்தார் அகிலமெல்லாம் படி இழந்தார் அகிலமெல்லாம் படி இழந்தார் மாநிலமும் படியிழந்தார். அப்படி படியிழந்து வாரபோது சிறுத்த உயிர் சித்தரம்பு முதல் பெருத்த உயிரான மத யானை வரை இப்படி எல்லா உயிர்களுக்கும் பகவான் பட்டினி இல்லாமல் படி இழந்து வருகிறார். குறைவில்லாமலே படி இழந்து வருகிறார். பகவானோட படி இழப்பில யாருக்கு எந்த விதமான குறை என்பதே கிடையாதம்மா. ஆமா. அப்படி படி இழந்து வாரபோது வடக்கே நல்லோ வடநாடு பண்டு மகாமலையர் பண்டு மகாரிஷியம் பகவானை போல் வாழ வேண்டும் படைத்ததொரு மனுக்கள் படியளக்க வேண்டும் 1000 மூலம் கம்பம் நாட்டு ஆண்டவனே தஞ்சம் 12 வருடகா பாரதம் செய்து வரக்கூடிய தவமானது 13வது வருடத்தில் பங்குனி மாதத்தில் தலைவெள்ளி கிழமை என்று ஆதி பொன்னுவெள்ளி கைலாசமானது கிடுகிடுவென்று அழுங்கியது. ஏன்னா வண்டு மகாரிஷியோட தவம் முற்றி பெற்றுட்டா. ஆமா.
உடனே பகவான் தேவி பார்வதியானவள் பார்வதி பார்வதி பகவான் முன்னால் வந்து வந்து இரு கரம் எடுத்து வணங்கி இரு கரம் எடுத்து வணங்கி சுவாமி பகவானே சுவாமி பகவானே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று இருக்கிறது. என்னையா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்குது சுவாமி பகவானே. ஆடாத கைலாசமானது ஆடுகிறது அசைகிறது. அம்மாயா இப்படி ஆடுது இப்படி ஆடுது ஆடுது அசையுது. குலுங்காத கைலாசமானது குலுங்கி விளையாடுகிறது. ஆமா அப்படி குலுங்காத கைலாசம் குலுங்கி விளையாடுது. பகவானுக்கு என்னம்மா வலதுகண் சூரியன். ஓ வலதுகண் சூரியன். ஆமா. இடதுகண் சந்திரன். இடதுகண் சந்திரன் அல்லவா. பகவான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அங்கே வண்டு மகாரிஷி தவத்தை கண்ணால கண்டு ஓ கண்ணால கண்டு பெண்ணே பார்வதி பார்வதி இந்த பாதாள உலகத்துல ஒரு வண்டு மகா மலையதிலே வண்டு மகா மலையதிலே ஒரு வண்டு மகாரிஷியானவன் 12 வருட காலம் அவர் பாரதவம் செய்து வரார். பாரதவம் செய்து வருகிறார். ஆமா. அவருடைய தவமானது முக்தி பெற்றுதான். முக்தி பெற்றுதானா? ஆடாத கைலாசமானது ஆடுகிறது அசைகிறது. ஆடாத கைலாசம் ஆடுகிறது அசைகிறது அதனாலதான்மா. ஆமா. குலுங்காத கைலாசம் குலுங்கி விளையாடுகிறது என்று பகவான் சொன்னபோது பெண்ணே பார்வதி பார்வதி அந்த வண்டு மகாரிஷிக்கு நாமல் வரம் கொடுக்க கூடாது. அவருடைய எண்ணமோ தவறாக இருக்கிறது. ஒரு மோசமான இடத்துல உட்கார்ந்திருக்கான். ஜெயித பாக்கமா தெரியல. ஆமா. அதனால் அவனுக்கு நாமல் வரம் கொடுக்க கூடாது என்று சொல்லி பகவான் 6 தெய்வங்களை வரவழைத்தார். 6 தெய்வங்கள் அப்படி யாரெல்லாம் அங்க வந்தாங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர், மகாதேவன், மனோன்மணி, மகேஸ்வரர். பெரிய ஃபேமஸா உள்ள ஆளு. ஆமா. இந்த 6 தெய்வங்களை வரவழைத்து பகவான் ஒரு விஞ்சக மந்திரத்தை உச்சரித்தார். என்ன உச்சரிச்சா? என்ன மந்திரம்? அதிலிருந்து ஒரு குழந்தையை பிறவி செய்து அது என்ன குழந்தை தெரியுமா? என்ன குழந்தை? அது ஒரு ஆண் குழந்தை. ஆமா. சரி. உடனே பகவான் வாயுதேவனை வரவழைத்தார். அடே வாயுதேவா, என் கையில இருக்கு பாத்தியா இந்த குழந்தை? ஆம்பளை பிள்ளை. இதை உன் இரு கரத்தால வாங்கி பாதாள உலகத்துல வண்டு மகாரிஷியின் தவத்திலே கொண்டு போய் போட்டு வாடா என்றார். உடனே வாயுதேவனோ தன் இரு கரத்தால் அந்த குழந்தையை வாங்கி வண்டு மகா மலைக்கு வந்து அந்த வண்டு மகாரிஷியின் தவத்திற்கு கீழேயாக அந்த குழந்தையை பொத்துன்னு கீழே போட்டார். அந்த போட்ட குழந்தையானது மதியம் ஒரு 12 மணி இருக்கும். சிலுச்சிலுன்னு இருக்குமா? உச்சி வெயில் அடிக்கும் போது சிலுச்சிலுனா இருக்கும். அது சரி. மதியானம் 12 மணி போல. ஆமா. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். சரி. அந்த குழந்தையானது உச்சி வெயில் கொடுமை தாங்காம குவா குவான்னு குரலோசை போடுது. ரூவா ருவாங்கல குவா குவாங்கு. ஆமா. உடனே அதை காதால் கேட்ட வண்டு மகாரிஷியானவன் கண் திறந்து பார்த்தார். கை குழந்தையை கண்ணால கண்டு கம்பம் விட்டு கீழிறங்கி வந்து அதாவது உலகத்திலேயே பெரிய கனி என்ன கனி? அது ஒரு கனி சொல்லுவாங்களே, பெரிய கனி பலாக்கனி. பலாக்கனியா? பலாக்கனி மாங்கனி இருக்கு. உலகத்திலேயே பெரிய கனியானது பிள்ளை கனி. உலகத்திலேயே சிறந்த செல்வமானது பிள்ளை செல்வம் தான் என்று எண்ணி அந்த வண்டு மகாரிஷி அந்த குழந்தையை வாரி நல்ல எடுத்தார். அப்படி அதை எடுக்கும் போது ஆகாயத்திலிருந்து சிரிப்பொலி கேட்டது. அங்கு யார் நிற்கிறார் தெரியுமா? மும்மூர்த்திகளும் நின்று கலகலவென்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அதை கண்ணால கண்ட வண்டு மகாரிஷியானவன்